ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா சேனல் மஹா பி பாசிட்டிவ். ஸோ இன்றைக்கி என்ன இடத்துக்கு வந்திருக்கோம்னா பீகாரில் இருக்க புத்த கயாவுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்மளுடைய புத்தர் கயாவிலேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் பார்க்கலாம் வாங்க. பீகாரில் இருக்கிற மகாபோதி டெம்பிளில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த டெம்பிளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த கோயிலில் தான் இந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து புத்தர் வந்து தியானம் பண்ணுறப்ப தான் அவர் வந்து ஞானம் அடைந்தார். பல்வேறு நாட்கள் பல்வேறு மாதங்கள் உட்காந்து நிறைய விஷயங்களுக்கான விடைகள் கிடைத்த இடம் வந்து இந்த இடம். ஸோ பல்வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம வந்து போன வீடியோவில் வந்து பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை என் கார்டில் சேர்க்குறேன், கண்டிப்பாக அதை பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பீகார் வந்து பீகாரோட ஸ்பெஷல் டிஷ்ஷாக இது தயிர் சாதம் ஆர்டர் பண்ணியிருக்காரு. யாராவது வெளியில் வந்து தயிர் சாதம் சாப்பிடுவாங்களா பாருங்கள். இதில் அட்டகாசத்தை பாருங்கள். அடுத்து பிக்கிள், இது வந்து நார்த் இந்தியன் பிக்கிள் தான். இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் டிஃப்ரெண்ட்டாக கேரட் எல்லாம் போட்டிருக்காங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட். இப்போ கீழே உட்காந்துட்டாரு தயா ஆக டாடி, கீழே உட்காந்துட்டு இதை பார்த்துட்டே சாப்பிடணுமா? எப்படி இருக்கு பாரு, பீகாரில் காட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்ற வரைக்கும் நினச்சிட்டு ஸோ இந்த இது வந்து திபெத் கோயில், அதாவது திபெத் கண்ட்ரியிலேருந்து வந்து புத்தருக்காக கட்டியிருக்க கோயில் இது. ஸோ திபெத்தோடைய மக்கள், திபெத்தியா மக்கள் வர்றப்போ அவங்க வந்து இந்த பர்டிகுலர் கோயிலில் வந்து நிறைய பூஜைகள், நிறைய அவங்களுடைய மெடிடேஷன் மெத்தட்ஸ் அதெல்லாம் வந்து இங்கே வந்து பண்ணுறாங்க. ஸோ நிறைய வந்து ஃபாரினர்ஸ் வந்து வராங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புத்த மதம் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது. இந்தியாவை தவிர வியட்நாம்லேருந்து, தாய்லாந்துலேருந்து, சைனாவிலேருந்து, திபெத், ஜப்பான், ஸ்ரீலங்கா, பூட்டான் அப்படின்னு எல்லா கண்ட்ரிலேருந்தும் வந்து இங்கே தனித்தனியாக கோயில்கள் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கோயில்கள் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 500 ருபீஸ் வந்து நீங்கள் ஒரு ஆட்டோவுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா எல்லா கோயில்களையுமே வந்து அவங்களே வந்து ஃபுல்லாக காட்டிடுவாங்க. ஸோ அது வந்து சூப்பரான ஒரு ஐடியா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு தனித்தனியாக ஒவ்வொரு கோயிலாக போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு இடத்துல கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கே இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம வந்து எல்லா கோயிலையும் வந்து பார்த்துடலாம். ஸோ ஒவ்வொரு கோயிலையும் போய் பாருங்கள். மெயினான போதி டெம்பிள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லா கோயில்களும் பார்க்குறப்ப மற்ற கண்ட்ரி மக்கள்லாம் வந்து எப்படி வந்து புத்தரோடைய கோயிலை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து போனீங்கன்னா எல்லா கண்ட்ரியோட கோயிலுக்கும் போய் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து புத்தருடைய உலகத்திலேயே அதிகமான உயரமுடைய இந்த 80 ஃபீட் உயரமுள்ள நம்மளுடைய புத்தர் சிலையை பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ்க்கும் போய் பாருங்கள். சாண்ட்ஸ்டோனில் வந்து கட்டியிருக்காங்க. இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ வந்து பிரமிப்பாக இருக்கும். இந்த சிலைக்கு சுற்றிலும் வந்து அவரை ஃபாலோ பண்ண அவருடைய சீடர்களுடைய சிலைகளும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்து நான் காட்டுறேன் நான். ஸோ ஈவினிங் டைமில் சன்செட் டைமில் வந்து பார்க்குறப்போ வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த இடத்துடைய அமைதியை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஃபாரினர்ஸ் அவ்வளோ பேர் வராங்க. ஒரு மாதிரி உள்ளே போனோன்னே அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி,
அவ்வளோ ஒரு பீஸ், அவ்வளோ ஒரு அமைதியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ பேர் இருந்தாலும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா சைலன்ஸ். ஸோ சைலன்ஸ் தான் ரொம்ப பெரிய வெப்பன் அப்படின்ட்டு வந்து புத்தருடைய கொள்கைகளில் சொல்கிற மாதிரி அவருடைய இடமும் அவ்வளோ புனிதமாகவும் அமைதியாகவும் இருக்குது. ஸோ புத்தருடைய இடத்துலையே வந்து அவரோட கொள்கைகளையும் பார்த்துடலாம். உயிர்களை கொல்லாமை, சைவ உணவு தான் சாப்பிடணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது, கெட்ட விஷயங்களை சிந்திக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஸ்பீக் ட்ரூத், வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கியமான கொள்கைகளில் ஒன்று. ஸோ இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாமே வந்து புத்தருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறவங்க. இவங்க வந்து புத்தருடைய மகன் ராகுல். ஸோ கோயிலுக்கு வெளியிலேயே வந்து பானிபூரி கடை இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா பானிபூரி சாப்பிடுங்க. கண்டிப்பாக பீகாரில் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பானிபூரி இருக்கும். கண்டிப்பாக அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நாங்களும் வந்து ஒரு குயிக் ஸ்நாக் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு கண்ட்ரியான ஜப்பான் கண்ட்ரிக்கு வந்து போகலாம். ஸோ இப்போ பார்க்குறது வந்து பூட்டான் டெம்பிள். ஸோ பூட்டான் டெம்பிள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டெம்பிள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் நிறைய டெம்பிளுக்கு வந்து போனோம். ஸோ பூட்டான் டெம்பிளுடைய உள்ளே வந்து அவ்வளோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு ஆர்கிடெக்சர் வந்து இருந்தது. ஸோ வெளியிலையும் ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் போனது வந்து பௌர்ணமி அன்னைக்கு போனோம். ஸோ பௌர்ணமி அன்னைக்கு போனதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மெடிடேஷன் மெத்தட்ஸ்லாம் வந்து அன்னைக்கு ஃபாலோ பண்ணுறோம். எக்ஸாக்டாக 3 days பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பௌர்ணமிக்கு முன்னாடி 3 நாள், பௌர்ணமி முடிஞ்சு 3 நாள் வந்து அந்த மெடிடேஷன் வந்து பண்ணணுமா. ஸோ அதை வந்து ரொம்ப தீவிரமாக நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வேறு கண்ட்ரியில் வந்து இங்கே வந்து எடுக்கிற அந்த ஸ்டெப்ஸ்க்கு நம்மளுடைய விஷயம் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பக்கம் போகலை. நான் உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டு காட்டுறேன். அதோடைய ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப பிரம்மாண்டமான, அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு உள்ள. அடுத்தது வந்து ஜப்பான் கோயிலுக்கு போகலாம். ஜப்பான் கோயில் போனோடனே பயங்கர சூப்பரான ஒரு ஃபீலிங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து சிம்பிளாக, நீட்டாக, க்ளீனாக இருந்தது. ஸோ ஜப்பானுடைய இதுவே வந்து ஒரு தனி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸ் இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக உள்ளே போனோம். என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜப்பான். அவர் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் பர்சன் அப்படிங்கிறதுனால ஜப்பானோட அவருக்கு ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அவர் சீக்கிரமாக வந்து ஜப்பான் போகணும் அப்படிங்கிறதும் அவருடைய ஒன் ஆஃப் த ஆசையில் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து ஜப்பானும் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது ஜப்பான் கோயில் வந்து பார்க்கலாம். ஜப்பான் கோயில் உள்ளே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே நம்ம பூட்டான் கோயிலோட அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் கூட எந்த கலர்ஸ் அந்த காம்பினேஷன்லாம் இல்லை. அப்படியே நீட்டாக, க்ளீனாக, காம்பேக்டாக, அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சுங்க. இங்கே எப்படி நீட்டாக க்ளீனாக காம்பேக்டாக வச்சுருக்காங்க. Buddha, the all compassionate, want to attain universal peace and happiness. இது வந்து பௌர்ணமி. இந்த மரம் எப்படி இருக்கிறாங்க, இன்னைக்கு பௌர்ணமி. ஜப்பான் டெம்பிள், ஜப்பான் பூத் கயா. அங்கே பெல் வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி. அங்கே ஒரு பெல் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள்.
ஒரு ஃப்ளோ மாதிரி ஆயிடுச்சு ம் அடுத்து இந்தோனேஷியாவோட டெம்பிள் பார்த்தோம். ஸோ ஈவினிங் வரைக்கும் எல்லா கண்ட்ரியோட டெம்பிளும் வந்து பார்த்தாச்சு. நம்ம இருக்கிறது இந்தியா தானா இல்லை வேறு கண்ட்ரியா அப்படிங்கிற அளவுக்கு டவுட் வந்துருச்சு. ஸோ எல்லா கண்ட்ரியோட டெம்பிள்ஸும் வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம புத்தகயாவில் போதி டெம்பிள் இருக்கு இல்லையா, அது வந்து நைட் டைமில் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக அலாதியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.